ஓகே. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படின்னா என்ன? அது எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுறது? இது ஆக்சுவலி எப்படி நம்மளுக்கு நம்ம டே டு டே லைஃப்லையும் இல்லை பிஸ்னஸ்லையும் எப்படி வந்து ஹெல்ப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது என்டையர் பிஸ்னஸ் மாடலையும் பிரேக் டவுன் பண்ணலாம். ஃபர்தர் மோர் நீங்கள் இதில் எப்படி மணி மேக் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபேஸ்புக் அது பிஸ்னஸ் மாடலாக என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எல்லாமே 3 பிளாட்ஃபார்மாக கம்பல்சரி நம்ம டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். என்னன்னா ஃபேஸ்புக், ஓகே, அபவுட் 30+ இவங்க எல்லாமே ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்டிவா. ஸோ சில பேர் யங் கிட்ஸும் யூஸ் பண்றாங்க. பட் திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் மோர் டுவார்ட்ஸ் ஆன் பீப்புள் ஆர் அபவுட் 30-35 சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ இது வந்து எஃபி. ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் are using இன்ஸ்டாகிராம், ஓகே, ஐஜி. ஸோ யங்கர் ஆடியன்சஸ் let's say 18+. ஸோ அனதர் பிளாட்ஃபார்ம் எல்லாரும் 2 கேட்டகரியுமே யூஸ் பண்ற ஒரு விஷயம் வாட்ஸ்அப். அப்போ ஃபேஸ்புக் வந்து கம்ப்ளீட்டா யூசர்ஸ் கிட்ட என்ன சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஜீரோ மணி. யூசர் கிட்ட அவங்க சார்ஜ் பண்ற அமௌண்ட் லிட்ரலி ஜீரோ. பட் அப்போ எப்படி ஃபேஸ்புக் மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹியர் இஸ் ஹவு த பிஸ்னஸ் மாடல் ஒர்க்ஸ். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னா, ஸோ யூசர்ஸ்க்கு கண்டென்ட்டும் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் என்டையர் திங்குமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது அவங்களால எப்படி பண்ண முடியுது அப்படின்னா, they don't directly monetize over from users. ஸோ யூசர்ஸ் கிட்ட இருந்து டைரெக்டாக மானிட்டைசேஷன் பண்ணிக்கல. பட் அவங்க வந்து எப்படி மானிட்டைசேஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஹிட்டனான மெத்தட்ஸ், அதாவது ஹிட்டனான நாட் ஐ கேனாட் சே ஹிட்டன், இட் இஸ் இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்டைரக்ட் மெத்தட். ஸோ அப்படின்னா என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் இன்கம் ஆட்ஸ். ஓகே, 80% ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபேஸ்புக்கு ஆட்ஸ் அட்வர்டைசர் கிட்ட இருந்து போகுது. ஸோ அப்புறம் மற்ற எங்கெல்லாம் இது போகுது அப்படின்னா, இவங்க டேட்டாவை செல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் வெண்டார்ஸ் கிட்ட டேட்டாஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான மெஷின் லேர்னிங்கை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதர் ஏஐ டூல்ஸ் கிட்ட இது இருக்காங்க. ஸோ மற்ற ரெவன்யூ எல்லாமே வேறு மற்ற சோர்ஸ்லேருந்து வரும். பட் இவங்களோட 80% ஆஃப் த ரெவன்யூ சோர்ஸ் ஆட்ஸ். ஸோ ஆட்ஸ் பேசிக்கலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யூசர்ஸ் வந்து இந்த ஃபீடை வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது இன்பிட்வீனாக பேட்டர்ன் இன்டரப்ட் ஆகிற மாதிரி ஆட்ஸ் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதுவும் ஆட்ஸ் என்ன ஜஸ்ட் லைக் தட் ரேண்டமான இல்லாமல் இவங்க ஃபீட் கன்சியூம் பண்ணுற மாதிரி, இவங்களுக்கு இவங்க என்னெல்லாம் கண்டென்ட் பார்க்குறாங்க, இவங்களுக்கு என்ன பிடிக்கும், அந்த விஷயங்கள்லாம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு எப்போ ஆடு காட்டினா எப்போ வாங்குவாங்க அப்படின்ற டேட்டா வச்சுக்கிட்டு கரெக்டான டைமில் ஆடு காட்டுறாங்க. ஸோ இது எப்படி இன்டெரக்டாக மானிட்டைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஆட் பிளாட்ஃபார்ம் வந்து ரன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால் ஃபேஸ்புக் ஆட்ஸ், வி கேன் சே மெட்டா ஆட்ஸ். ஓகே, மெட்டா ஆட்ஸ்ல என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஆட்ஸ் வந்து ரன் பண்ணலாம். ஓகே, இது எப்படி ஆட்ஸ் நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ யூ நீட் டு கிவ் மணி ஃபார் ஃபேஸ்புக். ஓகே, யா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபேஸ்புக்கு மணி ஆட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், கேம்பெயின்ஸை நீங்கள் லான்ச் பண்ணணும், கிரியேட்டிவ்ஸ் கொடுக்கணும், ப்ளஸ் யாரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அப்போது ஃபேஸ்புக் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்பில் இப்போ ஆக்டிவ் ஆட்ஸ் ரன் ஆகிறதில்ல. பட் ஈவன் தோ சம் ஃபீச்சர்ஸ்னால ஸ்டேட்டஸில் இதாக இருக்கட்டும், ஃபீடாக இருக்கட்டும், அடுத்து வந்து வாட்ஸ்அப்லேயும் ஆட்ஸ் வந்து கண்டினியூஸாக காட்ட போகுது. அப்படின்னால இது ஈகோ சிஸ்டம்குள்ள ஆட்ஸ் வந்து காட்டுவாங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஒரு பர்சன் வந்து ஆட் எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு சினாரியோல எடுத்துக்கலாம். ஓகே, பர்சன் ஏ, நீங்க வந்து கிரண்னு வச்சுக்கலாம். பர்சன் ஏ, இவர் வந்து கிரண். ஓகே, கிரண் வந்து இன்ஸ்டாகிராம் யூசர். ஓகே, இங்க பர்சன் பி வந்து பிஸ்னஸ் ஓனர். இந்த பிஸ்னஸ் ஓனர் என்ன பிஸ்னஸ் பண்றாங்கன்னா, இன்டீரியர் டிசைன் பிஸ்னஸ் பண்றாங்க. இன்டீரியர் டிசைன் பிஸ்னஸ். ஓகே, இன்டீரியர் டிசைன் பண்ணாங்க. இப்போ இந்த சினாரியோவில் கிரண் வந்து டெய்லி பேசிக்ஸில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை யூஸ் பண்ண வராங்க. ஓகே, டெய்லி இன்ஸ்டாகிராம் ஆப்பை யூஸ் பண்ண வராங்க. ஓகே, அப்போது இதே பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது,
பண்ணிட்டு கேம்பெயின் லான்ச் பண்றாங்க. அதாவது மணி ஆட் பண்ணி கேம்பெயின் லான்ச் பண்ணி கரெக்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி இது பண்றாங்க. அந்த ஆடியன்ஸ் டார்கெட்டிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பிசினஸ் ஓனருக்கு ஏற்ற கரெக்டான விஷயமா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இன்டீரியர் டிசைனர், நான் டார்கெட் ஆடியன்ஸை யாரை சூஸ் பண்ணுவேன்னா, அதாவது புதுசா நியூ ஹோம் பில்டர்ஸ் புதுசா யாரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் ரிலேட்டடா கண்டென்ட் கன்சியூம் பண்றாங்க, இல்ல இன்டீரியர் டிசைனர் ரிலேட்டடா லைக் காம்படிட்டர் கிட்ட கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க, இல்ல இன்டீரியர் டிசைன் ரிலேட்டடா லைக் ரீல்ஸ்க்கு லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இட்ஸ் எல்லாமே ஒரு சர்டன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஷோ பண்ணுது, இவங்க வந்து இன்டீரியர் டிசைனர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்வர்டைசர் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆடியன்ஸை சூஸ் பண்ணி ஆட்ஸை லான்ச் பண்றாங்க. ஆட்ஸ் லான்ச் பண்ணோடனே கிரண் வந்து அவனோட ரொட்டீன்ல 10 AM மார்னிங்க்கு வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்பவுமே வழக்கம் போல இன்ஸ்டாகிராம் வருவாங்க. இப்போ வந்தபோது ஃபீடை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஆட் டக்குன்னு இந்த இடத்துல பாப் ஆகுது. என்ன பாப் ஆகுதுன்னா, நீங்க இன்டீரியர் டிசைன் பண்ணணும்னா எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு. அப்போ கிரணுக்கு வந்து இன்டீரியர் டிசைனர் தான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கான். ஓகே, கிரண் வந்து என்னன்னா புதுசா இப்பதான் நியூ ஹோம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நியூ ஹோம் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வாட்ஸ்அப்பில் எல்லா இடத்துலையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. நான் வந்து புது வீடு கட்டியிருக்கேன், புது வீடு எல்லா மெசேஜஸும் அவங்க வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்லேயும் அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் போட்டிருக்காங்க. அப்போது இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண வரும்போது இங்கே அட்வர்டைசர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆடியன்ஸ் இந்த 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 இன்ட்ரெஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தால கிரண் வந்த உடனே இந்த ஆடு காட்டுறாங்க. அப்போ புதுசாக வீடு கட்டினவங்களுக்கு பை டிஃபால்ட் நெக்ஸ்ட் என்ன வேணும், நெக்ஸ்ட் இன்டீரியர் டிசைனர் வேணும், நெக்ஸ்ட் டெக்கரேஷன் பண்ணணும், நெக்ஸ்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் இவர் மேரேஜ் பண்ணிப்பாரு. நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மெட்டா வந்து கிளியரா புரிஞ்சு வச்சுக்கும். ஓகே, ஆஸ் அ பிஸ்னஸா யூசரை பத்தி கிளீனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எப்போ என்ன மூட்ல இருப்பாங்க, லைக் அந்த மாதிரியான எல்லா டேட்டாவும் ஃபேஸ்புக் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது எப்படி பண்ணுது அப்படின்னா மெஷின் லேர்னிங். ஸோ த மோஸ்ட் பவர்ஃபுல் மெக்கானிசம் ஓவர் ஹியர் இஸ் மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்கில் இருக்கிற இது என்னன்னா, நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கான கண்டென்ட் இதில் நீங்கள் உங்கள் பிஹேவியரை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் 50 வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க, இல்லை நெக்ஸ்ட் ஒரு 25 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இந்த 10 இயர்ஸ் டேட்டா வச்சு மெஷின் லேர்னிங் நீங்கள் பிஹேவியர் இதுதான் இருக்கும், உங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்ற எல்லா டேட்டாவும் மெஷின் லேர்னிங்னால ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். தட் இஸ் வெரி ஸ்கேரி டு லிசன். எஸ், தட் இஸ் ட்ரூ. ஸோ மெஷின் லேர்னிங்னால உங்கள் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் என்ன டெசிஷன் எடுப்பீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ற எல்லா டேட்டாவையும் அதனால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கிரண் இங்கே வந்த உடனே அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சைட்ல இருக்கிற பிசினஸ் ஓனர் எப்படி ப்ராஃபிட் ஆகுறாங்க அப்படின்னா, லெட்ஸ் சே பர் டேக்கு இந்த பிசினஸ் ஓனர் 1000 rupeesக்கு ஆட் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆட் ஸ்பெண்ட் பண்ணி கிரண் மாதிரியே இருக்கிற ஒரு 500 பேரை ரீச் பண்றாங்க. அப்போ இந்த 500 பேருமே வாங்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. இதுல அவங்களோட ஆவரேஜ் கன்வர்ஷன் ரேட் 2% அப்படின்னா லைக் வெறும் 20 பேர் இந்த ஆடை கிளிக் பண்ணா போதுமானதா இருக்கும். ஓகே, ஸோ 100ல 2% எவ்வளோ, லைக் 100 பேர் இந்த ஆடை கிளிக் பண்ணா போதும். 100 பேர்ல லைக் ஒரு 50 பேர் என்கொயரி பண்ணா கூட அவங்களோட க்ளோசிங் ரேட் லெட் சே 20% இருக்கு அப்படின்னா 5 சேல்ஸ் வந்து அவங்களுக்கு நடக்கும். அப்போ ஆன் அன் ஆவரேஜ் இந்த பிசினஸ் ஓனர் எப்படி ப்ராஃபிட் பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு சேலோட வேல்யூ, ஓகே, ஒரு சேலோட வேல்யூ லெட்ஸ் சே 50,000 அப்படின்னா, ஓகே, ஒரு சேலோட வேல்யூ அப்போ 5 சேலோட வேல்யூ கிட்டத்தட்ட 25 2,50,000. ஓகே, அப்போ 1000 ரூபாய் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி சாரி ஓகே 1000 ரூபாய் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து 2,50,000 ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ கிரண் மாதிரி இருக்கிற பீப்புள் இந்த வேணும் நீட் இருக்கிறவங்க கிளிக் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் கான்டெக்ட் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸ் ஓனர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல 3 பேருக்குமே வின். மெட்டா ஆட்ஸில் மெட்டாக்கு காசு வந்துருச்சு த்ரூ திஸ் பிஸ்னஸ் ஓனர். பிஸ்னஸ் ஓனர் இந்த இடத்துல மணி ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு சேலாக மணி வந்து மேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கிரணுக்கும் வின் தான். ஏன்னா கிரணுக்கும் அவங்க வீட்டுக்கு இன்டீரியர் டிசைனர் தேவை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, கரெக்டான வெண்டாஸ் கிடைக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்த உடனே எதாச்சும் அது எதாச்சும் இல்லை லைக் இன்டென்ட்டாக அது ஸ்க்ரோல் பண்ணுறப்போ அது இடத்துல கிளிக் ஆகுது. ஸோ தட் இந்த இடத்துல டீல் நடக்குது. அப்போ 3 பேருமே இந்த இடத்துல வின் ஆகுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் இவங்களும் வின், இவங்களும் வின், இவங்களும் வின், இவங்களும் வின். ஸோ அப்போ மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பேசிக்காக இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அப்போ ஃபேஸ்புக் நம்மளுக்கு ஃப்ரீயெல்லாம் கொடுக்கல, இன்ஸ்டாகிராம் ஆப் ஃப்ரீயெல்லாம் கொடுக்கல, இட்ஸ் ஆல் பெய்ட், பட் இட்ஸ் ஆல் மானிட்டைஸ் இன்டைரக்ட்லி.
ஓகே, ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ஈகோ சிஸ்டம் ஃபேஸ்புக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது இந்த கோர் கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் அ அட்வர்டைசராக இருந்தாலும் சரி, ஆஸ் அ யூசராக இருந்தாலும் சரி, ஆஸ் அ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இதே மெத்தடை நீங்கள் லெவரேஜ் பண்ணி கரெக்டான பீப்புளுக்கு நீங்கள் ரீச் பண்ணி மணியை வந்து மேக் பண்ணலாம்.